தமிழன் செய்திகள். தாம்பரம் மாநகராட்சியில் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டம் மேயர் வசந்தகுமார் கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. தாம்பரம் மாநகராட்சியின் 2025-26க்கான பட்ஜெட் கூட்டம் இன்று மேயர் வசந்தகுமார் கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நிதிக்குழு தலைவர் ரமணி பட்ஜெட் உரையை வாசிக்க 71 புதிய அறிவிப்புகளை மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் அறிவித்தார். மேலும் பேசிய அவர், தங்களுக்கு நடைபெறும் பட்ஜெட் குறித்து எந்தவித முன்னறிவிப்பும் தெரிவிக்காமல் இன்று பட்ஜெட் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாமக்கல் மாநகராட்சியில் அலுவலகத்தில் மகளிர் தின நாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாநகராட்சியில் அலுவலகத்தில் மகளிர் தின நாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் மாநகர உறுப்பினர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள், கொசு ஒழிப்பு பணியாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் கொடுத்து அன்பை பரிமாறிக்கொண்டனர். பின்னர் தூய்மை பணியாளர்களை கௌரவித்து அவர்களுக்கு தலையில் கிரீடம் அணிந்து சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. சிவகங்கையில் நேற்று இரவு நகர அம்மா பேரவை சார்பில் ஜெயலலிதா 77வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சிவகங்கையில் நேற்று இரவு நகர அம்மா பேரவை சார்பில் ஜெயலலிதா 77வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவுக்கு திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் நச்சம் விஸ்வநாதன் தலைமை தாங்கினார். ஏழை எளிய மக்களுக்கு தையல் மிஷின், சலவை பெட்டி, சேலை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சிவகங்கை எம்எல்ஏ செந்தில்நாதன் உட்பட ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு வடக்கு காவல் நிலையத்தில் குடும்பத்துடன் புகார் அளித்தார். ஈரோடு வடக்கு காவல் நிலையத்தில் சண்முக சுந்தரம் என்பவர் மகிழ்ச்சி நகர் அடுக்குப்பாறை கைகட்டி வலசில் குடும்பத்துடன் குடியிருந்து வருவதாகவும், இந்நிலையில் அதிமுகவை சேர்ந்த கண்ணு பையன் என்பவர் கோயிலில் கும்பாபிஷேகம் முடிந்ததும் தடை செய்யப்பட்ட கூம்பு ஒலிபெருக்கி மூலம் சத்தமாக பாட்டுகள் போட்டு குடியிருப்பு கிராமத்திற்கு சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடும்பத்துடன் மனு அளித்தார். தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர் எஸ்டிஆர் சாமுவேல் ராஜ் ஆலோசனையில் தமிழக வெற்றிக் கழக மகளிர் அணி நிர்வாகி மரியா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர் எஸ்டிஆர் சாமுவேல் ராஜ் ஆலோசனையின்படி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து நிறுத்தாத தமிழக அரசை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் மகளிர் அணி நிர்வாகி மரியா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தமிழக வெற்றிக் கழக மகளிர் அணியினர் கலந்து கொண்டு வீரமங்கை வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஆகியோரது புகைப்படங்களை ஏந்தியபடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் கேன்சர் சென்டரின் மகளிர் தினத்தை முன்னிட்டு சலுகை விலையில் பரிசோதனைகள் செய்யப்பட்டன. ஈரோடு கேன்சர் சென்டர் நிர்வாகி டாக்டர் வேலவன், நிர்வாக இயக்குனர் பொன்மலர் பேசும்போது, மகளிர் தினத்திற்காக மகளிருக்கான கேன்சர் இரத்த பரிசோதனை, கர்ப்பப்பை பரிசோதனை, குடல் கேன்சர் பரிசோதனை, மார்பக பரிசோதனை மற்றும் சில பரிசோதனைகள் சலுகை விலைகள் செய்து கொடுத்து மகளிருக்காக சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமில் மகளிர்கள் ஆர்வமாக கலந்து கொண்டு பரிசோதனை செய்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அமைந்துள்ள தமிழன்னை இல்லத்தில் தமிழர் நீதி கட்சி மற்றும் ஏர் உழவர் சங்கம் சார்பில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அமைந்துள்ள தமிழன்னை இல்லத்தில் மாநில மகளிர் அணி தலைவி கவியரசி இளவரசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழர் நீதி கட்சி நிறுவனர் தலைவர் சுபா இளவரசன் சிறப்புரை ஆற்றினார். அதில் மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் வருகை புரிந்த பெண்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் அக்கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட டிடிவி தினகரன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார். திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட டிடிவி தினகரன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார். அப்பொழுது பேசிய அவர், குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தமிழகத்தில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக கூறி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் முன்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர்
பொன் கௌதம சிகாமணி அவர்கள் புதிய கொடிக்கம்பம் கல்வெட்டு திறந்து வைத்து கழக கொடியேற்றினார். விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பொன் கௌதம சிகாமணி அவர்கள் புதிய கொடிக்கம்பம் கல்வெட்டு திறந்து வைத்து கழக கொடியேற்றி மார்ச் 1 பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள், ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம், பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். இதில் சிவா, மா ஜெயச்சந்திரன், வி ராஜா, முருகன், பி முருகன், என் கலைச்செல்வி, ஏழுமலை, சிவகுமார், வீரராகவன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திருப்பதி மலையில் வீடியோ எடுத்த விவகாரத்தில் பிரபல யூடியூபர் TTF வாசன் வங்கி கணக்கு முடக்கப்பட்டது. யூடியூப் மூலம் பிரபலமான சர்ச்சைக்கு உண்டான TTF வாசன் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனத்துக்காக வந்துள்ளார். அப்போது TTF வாசன் மற்றும் அவரது நண்பர்கள் சாமி தரிசனத்திற்காக வரிசையில் செல்லும் போது தேவஸ்தான ஊழியர்கள் போன்று பூட்டை திறப்பது போன்று நடித்து பக்தர்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. அதனை வீடியோ எடுத்து பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் பற்றி திருமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தெலுங்கானாவில் SSRP கால்வாயில் கார் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. தெலுங்கானா மாநிலம் மஹபூபாத் மாவட்டம் நெல்லிக்குதுரு மண்டலத்தில் உள்ள மெச்சராஜு பள்ளி கிராமத்தை சேர்ந்த சோமராபு பிரவீன் தனது மனைவியை கிருஷ்ணவேணி, மகள் சைத்ராயி, மகன் ஆரியவந்தன் ஆகியோருடன் தனது சொந்த ஊரான மெச்சராஜு பள்ளிக்கு காரில் சென்றபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து கால்வாய்க்குள் இழுத்து சென்றது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பிரவீன் மற்றும் அவரது மகள் சைத்ராயை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் மனித சங்கிலி இயக்கம் மற்றும் திறந்தவெளி கருத்தரங்கம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ராணி தலைமையில் நடைபெற்ற இந்த இயக்கத்தில் சர்வதேச மகளிர் தினத்தை விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகள் ஏந்தியவாறு கைகோத்து நின்று கோஷங்கள் எழுப்பின. ஆத்தூர் அருகே புத்திர கவுண்டர் பாளையத்தில் வனத்துறைக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே புத்திர கவுண்டன் பாளையத்தில் உலக புகழ்பெற்ற ஏத்தாப்பூரில் 146 அடி உயரம் கொண்ட முத்துமலை முருகன் கோவில் உள்ளது. இந்நிலையில் கோவிலுக்கு பின்புறம் வனத்துறைக்கு சொந்தமான 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் மரங்கள் மற்றும் புல் பூண்டுகள் என திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கில் மகளிர் தின விழா மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கத்தில் மகளிர் தின விழா மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 771 பயனாளிகளுக்கும் 52.57 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழர் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அதியமான் பேட்டியளித்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழர் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அதியமான் நாம் தமிழர் கட்சியில் தமிழர் இன நலன் கருதி கட்சி நிர்வாகிகள் உடன் இணைப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆட்சி செய்யும் நிலை நெருங்கி வருகிற நிலையில் சீமான் அவர்களை மிகவும் கொச்சைப்படுத்தி தமிழக முதல்வர் ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார் என்றும், இப்படி சூழலில் நாம் தமிழர் கட்சியை காப்பதும் அதனை வளர்த்தெடுக்க நாங்கள் ஒற்றை நோக்கத்துடன் இணைய முடிவெடுத்து செய்துள்ளோம் என்று உடன் நிர்வாகிகள் உடன் அவர் பதிலளித்தார். கடலூரில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேட்டியளித்துள்ளார். கடலூரில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடுதல் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் CP ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் கடலூர் அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக வேளாண் மற்றும்
உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு 1163 பயனாளிகளுக்கு 80.67 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் மற்றும் கடன் உதவி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐயப்பன், மாநகராட்சி மேயர், துணை மேயர் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த 1206 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 104.167 கோடி மதிப்பிலான வங்கி கடன்களை ஆட்சியர் இளம் பகவத் வழங்கினார். தூத்துக்குடி அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் வைத்து காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், மேயர் ஜெகன், ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் MC சண்முகாயா, கூடுதல் ஆட்சியர் ஈரா ஐஸ்வர்யா ஆகியோர் முன்னிலையில் பார்வையிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த 1206 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 104.167 கோடி மதிப்பிலான வங்கிக் கடன்களை வழங்கினர். விழாவில் துணை மேயர் ஜெனிட்டா, திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் மல்லிகா, மாவட்ட செயல் அலுவலர் வாழ்ந்து காட்டுவோம் தாமோதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி செயின்ட் மேரிஸ் கல்லூரி தாவரவியல் துறையின் சிறப்பான ஏற்பாட்டில் சிறப்பாக நடத்தப்பட்டது. தூத்துக்குடி செயின்ட் மேரிஸ் கல்லூரி தாவரவியல் துறையின் சிறப்பான ஏற்பாட்டில் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதில் SR ஏஜென்ட்ஸ் மேரி என்டோமெண்ட் தொடக்க விழாவுடன் பாரம்பரிய நடைமுறைகள் மற்றும் உயிர் தொட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற தலைப்பில் முதல் விரிவுரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு டாக்டர் SRC ஷிபானா செயலாளர், டாக்டர் SR ஜெசி ஃபெட்ரானோ முதல்வர், டாக்டர் SR MS எழிலரசி துணை முதல்வர் மற்றும் SR ஜோசபின் ஜெயராணி நிர்வாக இயக்குனர் SSC ஆகியோர் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். சிறப்பு விரிவுரை வழங்கிய டாக்டர் J லோஹிதாஸ், தாவரவியல் பேராசிரியர், ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் ஆட்டானமஸ், நாகர்கோவில், தனது உரையில் தாவரவியல் பாதுகாப்பின் அவசியத்தையும் பாரம்பரிய முறையின் முக்கியத்துவத்தையும் விளக்கினார். தென்காசி மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் சார்பாக தென்காசி தலைமை மருத்துவமனையில் மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தென்காசி மாவட்ட தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்க தலைவரும் மாநில செயலாளருமான மருத்துவர் ஜெஸ்லின் தலைமையில் தாங்கி சர்வதேச மகளிர் தின சிறப்புரை ஆற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி பொது மருத்துவத்துறை பேராசிரியரும் திருநெல்வேலி மாவட்ட அரசு டாக்டர்கள் சங்க தலைவருமான முகமது ரஃபிக் மற்றும் தென்காசி மாவட்ட இணை இயக்குனர் நலப்பணிகள் பிரேமலதா இருவரும் கலந்து மகளிர் தின சிறப்புரை ஆற்றினார்கள். தூத்துக்குடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் மகளிர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் மகளிர் தின விழா நடைபெற்றது. அரிமா சுரேஷ், தங்கராயப்பன் தலைமையில் டாக்டர் ராஜலட்சுமி ராஜ்குமார் முன்னிலை வகித்தார்கள். தொடர்ந்து கவிஞர் நெடுஞ்சாலை செல்வராஜ் எழுதிய தென்றல் கவிதை புத்தகம் வெளியீட்டு விழா நடைபெற்றது. நிகழ்வை ஆசிரியர் முருகன் அவர்கள் தொகுத்து வழங்கினார். ஆசிரியர் முருகன் அவர்கள் தொகுத்து வழங்கியதில் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. தென்காசி மாவட்ட காவல்துறையின் சார்பில் பெண்களுக்கான மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தென்காசி மாவட்ட காவல்துறையின் சார்பில் பெண்களுக்கான மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தென்காசி மாவட்ட பெண் காவல்துறையினர் மற்றும் கல்லூரி மாணவிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் மாரத்தான் போட்டியினை கொடியசைத்து துவங்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார். கடலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி கடலூர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி கடலூர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி மற்றும் கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட 220 கர்ப்பிணி தாய்மார்கள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு மஞ்சள், குங்குமம், சந்தனம், சேலை, வளையல், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு மற்றும் மாலையுடன் ரூபாய் 500 உடன் கூடிய சீர்வரிசை தட்டு வழங்கினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் தமிழ்நாடு அரசு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் மற்றும் MRK இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி இணைந்து பேச்சு போட்டி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் MRK இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி, தமிழ்நாடு அரசு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் இணைந்து கல்லூரி மாணவ மாணவியருக்கான பேச்சு போட்டி 2025 நடைபெற்றது. பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட அனைவரையும் கல்லூரியின் தலைவர் திரு
MRKP கதிரவன் வரவேற்றார். கல்லூரியின் நிர்வாக அலுவலர் முனைவர் கோகுலகண்ணன் மற்றும் மேலாளர் விஸ்வநாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் மாவட்ட ஆட்சியர் துவங்கி வைத்தார். கிருஷ்ணகிரியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட காவல்துறை சார்பில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் முன்பு துவங்கிய மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கத்துரை ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். இதில் பெண் காவலர்கள், பெண் அலுவலர்கள், மாணவிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை குன்றத்தூர் மேத்தா நகரில் அமைந்துள்ள தனியார் சைவ உணவகம் மீண்டும் புதுப்பொலிவுடன் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. சென்னை குன்றத்தூர் மேத்தா நகரில் அமைந்துள்ள தனியார் சைவ உணவகம் மீண்டும் புதுப்பொலிவுடன் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இந்த திறப்பு விழா நிகழ்வில் பிரபல பின்னணி பாடகரும் நடிகருமான கலைமாமணி டாக்டர் வேல்முருகன் கலந்து கொண்டு உணவகத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய பாடகர் வேல்முருகன், அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். சைவ உணவகம் புதுப்பொலிவுடன் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பல கிளைகளை அவர் திறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் எனவும், இதில் நான் கலந்து கொண்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது எனவும் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஒன்றிய செயலாளர் செண்பகவள்ளி தலைமையில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் புதுமை பெண்களின் மகா சங்கமம் சார்பில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் புதுமை பெண்களின் மகா சங்கமம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக மாநில இல்லம் தேடி கல்வி திட்டம் பாலசுப்ரமணியன், கணபதி சங்கர் ஆம்ஸ்ட்ராங், விமல் ராஜ் கலந்து கொண்டு கோலம் போட்டி, நடன போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, மௌன நாடகம் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற 250 தன்னார்வலர்களுக்கு அறிவியல் இயக்கம் இல்லம் தேடி கல்வி திட்டம் சேர்ந்த மகளிர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தார்கள். திருவண்ணாமலை அண்ணா சிலை முன்பாக பொதுக்கூட்டத்தில் மாநில செயலாளர் சண்முகம் உரை நிகழ்த்தினார். திருவண்ணாமலை அண்ணா சிலை முன்பாக பொதுக்கூட்டத்தில் மாநில செயலாளர் சண்முகம் உரை நிகழ்த்தினார். அப்பொழுது பேசிய அவர், மும்மொழி கொள்கை விவகாரத்தில் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் இந்தியை கற்றுத்தர வேண்டும் என்று கூறி அண்ணாமலை போன்றோர் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குவது கண்டனத்துக்குரியது எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டியளித்துள்ளார். கோவையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக தற்காப்பு கலை அவசியம் என்பதை வலியுறுத்தி கல்லூரி மாணவி உலக சாதனை படைத்துள்ளார். கோவை காந்திமா நகர், வஉசி நகர் பகுதியைச் சேர்ந்த மகேஷ் பகவதி தம்பதியினரின் மகள் நந்திதா சிறுவயது முதலே தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பக்கலையை ஆர்வமுடன் கற்று மாவட்ட, மாநில, தேசிய அளவில் பல்வேறு வெற்றிகளை குவித்துள்ளார். இந்நிலையில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு தற்காப்பு கலை அவசியம் என்பதை வலியுறுத்தி சிலம்பம் மற்றும் பரதநாட்டியத்தை இணைத்து புதிய உலக சாதனையை செய்து மாணவி நந்திதா அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். கோவை மாவட்டம் பேரூர் அடுத்த பச்சாபாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரியில் 19வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கோவை மாவட்டம் பேரூர் அடுத்த பச்சாபாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரி இக்கல்லூரியின் 19வது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் SNR சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை குளோபல் ஹெட் ஹாரக்கல் பிராக்டிஸ் LTE மின்ட்ரி நியூவின் துறை கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார்கள். தொடர்ந்து தொழில்நுட்ப பாடப்பிரிவுகளில் பட்டங்களை பெற்ற 325 மாணவ மாணவிகள் பட்டங்களை பெற்றனர். தி ஹை ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை உலக குளுக்கோமா வாரம் மார்ச் 10 முதல் 15, 2025 வரை அனுசரிக்கப்படுகிறது. உலக குளுக்கோமா வாரத்தை மார்ச் 10 முதல் 15 முன்னிட்டு தி ஹை ஃபவுண்டேஷன் மருத்துவமனையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசிய மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி மற்றும் குழந்தைகள் நல கண் மருத்துவர் முரளிதர், குளுக்கோமா நோயாளிகள் சிறப்பாக சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக மார்ச் 10 முதல் 15 வரை தி ஹை ஃபவுண்டேஷன் மருத்துவமனையின் அனைத்து கிளைகளிலும் இலவச கண் பரிசோதனை வழங்கப்படும் என தெரிவித்தார்.
கோவையில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரியும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தின் பெங்களூர் கிளை நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர் வினோத் என்பவர் காரை எடுத்துக்கொண்டு வினோத் மற்றும் அவரது நண்பருடன் அவினாசி சாலை ஹோப்ஸ் கல்லூரி அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென கார் பழுதாகி நின்று புகை வந்து தீப்பற்றி எரிந்துள்ளது. இதுகுறித்து உடனடியாக பீளமேடு காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இருப்பினும் கார் முழுவதும் எரிந்து சாம்பலானது. இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. சேலத்தில் 60 வயது முதியவரால் 11வது படிக்கும் அரசு பள்ளி மாணவி கர்ப்பம் அடைந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் அருகே வாழப்பாடி பனைமடல் ஆதி திராவிடர் தெருவில் கண்ணன் என்பவர் அன்பரசி என்ற மனைவி மற்றும் ஒரு மகள் 2 மகன்களுடன் கட்டிட வேலை செய்து அப்பகுதியில் வசித்து வருகிறார். இந்நிலையில் கண்ணனின் மகள் 11ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் பழனிசாமி என்பவர் கண்ணனின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து சென்றதாக கூறப்படுகிறது. இதில் கண்ணனின் மகளுடன் பழக்கம் ஏற்பட்டதால் அந்த பள்ளி மாணவி கர்ப்பம் அடைந்துள்ளார். இதனிடையே மாணவி கர்ப்பமானதை தெரிந்து கொண்ட பழனிசாமி அங்கிருந்து தலைமறைவாகியுள்ளார் என்ற தகவல் கிடைத்துள்ளது. புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் அன்னவாசல் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் அன்னவாசல் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் கூட்டம் சத்தியமங்கலம் கலைஞர் திடலில் மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் கே. செல்லப்பாண்டியன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி வருகை தந்து சிறப்புரையாற்றினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் ஆதரவற்ற முதியோர்கள் இல்லத்தில் காலை சிற்றுண்டி வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் இளைஞர் அணி அமைப்பாளர் மணிராஜன் ஏற்பாட்டில் ஒத்தக்கடை ஆதரவற்ற முதியோர்கள் இல்லத்தில் காலை சிற்றுண்டி தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் இணைந்து வழங்கினார்கள். முன்னதாக ஆதரவற்ற இல்லத்தில் இருந்த முதியோர்கள் இறைவாழ்த்து பாடலை பாடி முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தினார்கள். ஆற்றூர் பேரூராட்சிக்குட்பட்ட கல்லுப்பாலம் மற்றும் கமுகன் விளை ஆகிய 2 வார்டுகளை 8வது மற்றும் 9வது வார்டு பொதுமக்களுக்கு அம்ரூத் திட்டத்தின் கீழ் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. ஆற்றூர் பேரூராட்சிக்குட்பட்ட கல்லுப்பாலம் மற்றும் கமுகன் விளை ஆகிய 2 வார்டுகளை 8வது மற்றும் 9வது வார்டு பொதுமக்களுக்கு அம்ரூத் திட்டத்தின் கீழ் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பல இடங்களில் குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகிறது. இதனை கண்டுகொள்ளாத பேரூராட்சி செயல் அலுவலர் வைஷ்ணவி பிரியா மற்றும் ஆற்றூர் பேரூராட்சி தலைவர் பீனா அமிர்தராஜ் ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளனர். கன்னியாகுமரியில் விடுமுறை தினமான இன்று சூரிய உதயத்தை காண உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. கன்னியாகுமரியில் விடுமுறை தினமான இன்று சூரிய உதயத்தை காண உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இதில் சூரிய உதயத்தை செல்ஃபி எடுத்தும் கடலில் குளித்தும் உற்சாகம் அடைந்தனர். மேலும் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளூர் சிலையை காண்பதற்காக படகில் செல்ல காலை முதலே பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு முன்பாக சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். மலையடியில் இயங்கி வரும் அரசு தொடக்கப்பள்ளி மேல்பாலை பள்ளி ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மலையடியில் இயங்கி வரும் அரசு தொடக்கப்பள்ளி மேல்பாலை பள்ளி ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் கவுன்சிலர் ஷிபா ராணி தேசிய கொடி ஏற்றினார். இவ்விழாவில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அனுஷா தலைமை தாங்கினார். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் பிரசன்னா ஆண்டறிக்கை வாசித்தார். சமூக ஆர்வலர் சுபின் சிங், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஸ்ரீகுமார் வாழ்த்துரை கூறினார். விழாவினிடையே மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள், பரிசு வழங்குதல் நடைபெற்றது. விழாவின் இறுதியில் பள்ளி ஆசிரியர் இசை அமுதா நன்றி கூறி விழா இனிதே முடிவுற்றது. ஜெயங்கொண்டம் ஸ்ரீ அருள்மிகு பெரியநாயகி அம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வடக்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு பெரியநாயகி அம்மன் திருக்கோவிலில் பெரியநாயகி அம்மன், துர்க்கை மகேஸ்வரி, வைஷ்ணவி,
கருப்பசாமி உள்ளிட்ட அதனைத் தொடர்ந்து கோபூஜை, வாஸ்து சாந்தி, நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு யாகங்கள் நடைபெற்றது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகம் இன்று காலை வெகு விமர்சையாக தொடங்கியது. கரியாப்பட்டினம் கீழக்காடு அருள்மிகு மன்மத சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கரியாப்பட்டினம் கீழக்காடு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு மன்மத சுவாமி ஆலயம் புதிதாக கட்டப்பட்டு இன்று ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று கணபதி பூஜையுடன் முதல் யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை யாகசாலை பூஜைகளுடன் சிறப்பு தீபாராதனை, பிறகு கடம் புறப்பாடு என அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. கோவை விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். கோவை விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், தமிழகத்தில் தமிழில் கல்வி கற்பது அநேகமான இடங்களில் மறைந்து வருகிறது. இதனை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்றும் புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். கோவையில் சிறகுகள் மகளிர் சுய உதவிக்குழு சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கோவை சித்தாபுதூர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகள் ஏ மற்றும் பி பிளாக்குகளில் 216 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மாலையில் சிறகுகள் மகளிர் சுய உதவிக்குழு சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அப்பகுதி மக்களுடன் சிறகுகள் மகளிர் சுய உதவிக்குழு தலைவர் சாந்தி தலைமையில் கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிகழ்வில் அஞ்சலி, அமுதா, மல்லிகா, கீர்த்தனா, மணியம்மாள், ராஜாமணி, சித்ரா, வஞ்சி, கவிதா, பசுபதி, ஜெயா, சிவகாமி, ராஜு, பூமதி, சங்கீதா, ரேணுகா ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பையா பையா பாடல் உருவான விதம் குறித்து இசையமைப்பாளர் சேகர் ரவுஜியானி மற்றும் பாடகி ஆராதனா பகிர்ந்து கொண்டனர். சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பையா பையா பாடல் உருவான விதம் குறித்து இசையமைப்பாளர் சேகர் ரவுஜியானி மற்றும் பாடகி ஆராதனா பகிர்ந்து கொண்டனர். மேலும் திரு சேகர் ரவுஜியானி தனது கருடா நிறுவனம் இளம் கலைஞர்களை கண்டறிந்து ஊக்குவித்து உரிய வழிகாட்டுதலுடன் அவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வருவதே கருடா மியூசிக் நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் என்பதையும் கூறி, தங்களது முதல் மற்றும் தமிழ் பாடல் இளம் பாடகி ஆராதனா குரலில் வெளியாவது மிகவும் மகிழ்ச்சி என்றும் கூறியுள்ளார். ஒரு நீண்ட பயணத்தின் சிறிய தொடக்கம் எனவும் இது தெரிவித்தார். சென்னை கோட்டம் சார்பில் திருக்கோவில் தொழிலாளர் யூனியன் மகளிர் தின விழாவில் அமைச்சர் பி.கே. சேகர் பாபு, மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை துவங்கி வைத்தனர். சென்னை கோட்டம் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் சூளையில் உள்ள சென்னை மாநகராட்சி சமுதாய நலக்கூடத்தில் சாதனை பெண்கள் தின விழா மகளிர் அணி செயலாளர் வி.பி. விஜயலட்சுமி தலைமையில் தமிழகத்தின் முதல் பெண் ஓதுவார் சுகஞ்சனா, தாரணி, பார்கவி ஆகியோரின் இறை வணக்கத்துடன் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு மற்றும் சென்னை மேயர் பிரியா ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினர். கோவையில் ஸ்ரீ நாராயணா குரு பாலிடெக்னிக் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. கோவை பாலக்காடு சாலை மதுக்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணா குரு பாலிடெக்னிக் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தின விழா ஸ்ரீ நாராயணா குரு கல்வி அறக்கட்டளையின் துணைத் தலைவர் ஷைலஜா வேணு தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஹோமியோபதி மருத்துவர் ஜெயந்தி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு கல்லூரி துணை முதல்வர் கௌசல்யா தேவி வரவேற்புரையாற்றினார். கல்லூரி முதல்வர் உதயகுமார் நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார். மதுரையில் தமிழ் சினிமா நடிகர்கள் சங்கம் சார்பாக மகளிர் தின பாடல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. மதுரை சர்வையர் காலனி பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதி அரங்கத்தில் தமிழ் சினிமா நடிகர்கள் சங்கம் சார்பாக மகளிர் தின பாடல் வெளியீட்டு விழா நடிகரும் சங்க பொதுச் செயலாளர் சினி வினோத் தலைமையில் தொழிலதிபர் நடிகர் டெம்பிள் சிட்டிகுமார் அவர்கள் வெளியிட்டார். மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டியில் வென்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் வி.பி.ஆர். செல்வகுமார், வழக்கறிஞர் முத்துக்குமார் பரிசுகளை வழங்கினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.